ஒரு காலத்தில் இன்றைய வேலூர் மாவட்டத்தில் உள்ள ரத்னாகிரி மலைப்பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட மனிதர்கள் அரிதாகச் செல்லும் ஒரு அமைதியான இடமாக இருந்தது. அந்த மலை முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் நிறைந்ததாக மக்கள் நம்பினர். அந்த மலைமேல் குடிகொண்டது யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் சென்றவர்களுக்கு மன அமைதி கிடைப்பதாகவும் பயம் நீங்குவதாகவும் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தபோது ஒரு சிறுவன் வடிவில் பிரகாசமான ஒளியுடன் காட்சியளித்தார். அந்த சிறுவனின் முகத்தில் அப்பாவித்தனமும் கண்களில் அபார சக்தியும் இருந்தது. அந்தச் சிறுவன்தான் பாலமுருகன். இந்த மலை என் இருப்பிடம். இங்கு வருபவர்களின் துன்பங்களை நான் தீர்ப்பேன் என்று அருள்வாக்கு அளித்தார். பின்னர் அந்த மலை அருகில் வசித்த மக்கள் இரவில் மலை உச்சியில் ஒரு ஒளி பிரகாசிப்பதை அடிக்கடி பார்த்தனர். சிலர் குரல்களையும் வேல் ஒலியையும் கேட்டதாக சொன்னார்கள். அதனால் அந்த மலையில் தெய்வீக சக்தி இருப்பதை மக்கள் உறுதியாக நம்பத் தொடங்கினர். ஒருநாள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பக்தர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவர் பால முருகனை மனதார வேண்டி, என்னை காப்பாற்றினால் உன் பெயரில் ஒரு ஆலயம் எழுப்புவேன் என்று பிரார்த்தனை செய்தார். அன்றிரவு கனவில் பால முருகன் சிறுவன் வடிவில் தோன்றி, நம்பிக்கையுடன் இரு, நீ குணமடைவாய் என்று அருளினார். மறுநாள் அதிசயமாக அந்த பக்தர் முழுமையாக குணமடைந்தார். அதன் பின்னர் அந்த மலையில் ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. பலருக்கு திருமணத் தடை நீங்கியது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது, நோய்கள் தீர்ந்தன, வேலை, கல்வி, வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த அதிசயங்கள் எல்லாம் பால முருகனின் அருளாகவே கருதப்பட்டது. இந்த கோயிலில் முருகன் பால ரூபத்தில் சிறுவன் வடிவில் அருள்பாலிக்கிறார். இதுவே இந்த கோயிலின் சிறப்பு. சாதாரணமாக முருகன் இளைஞர் வடிவில் காணப்படுவார். ஆனால் அவர் குழந்தை தனத்துடன் பக்தர்களை தன் குழந்தைகளாகவே பார்த்து அருள் செய்கிறார். இந்த கோயிலின் மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், இங்கு பக்தர்கள் நேரடியாக தங்களின் கோரிக்கைகளை முருகனிடம் பேசுவது. வேண்டுதல் சீட்டு எழுதாமல், பூஜாரியிடம் சொல்லாமல், மனதார பேசினாலே போதும் என்று நம்பப்படுகிறது. பலர் இங்கு வந்து, என் பிரச்சனை தீர்ந்தது என்று கண்ணீருடன் சொல்வதை பார்க்கலாம். மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் இயற்கையோடு ஒன்றிய அமைதியை தருகிறது. கோயிலுக்குச் செல்லும் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக உணர்வு ஏற்படுகிறது. மலைக்காற்று, பறவைகளின் சத்தம், மணி ஒலி ஆல் சேர்ந்து மனதை பரவசப்படுத்துகிறது. ரத்னாகிரி பால முருகன் கோயிலில் கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் பால முருகன் தன் குழந்தை சிரிப்புடன் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் வழங்குவதாக நம்பப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும், முருகன் என் குழந்தை போல என்னை கவனித்தார் என்று கூறுவார்கள். அதுவே இந்த கோயிலின் பெருமை. இங்கு முருகன் ஒரு கடவுளாக மட்டுமல்ல, ஒரு அன்பான குழந்தையாகவும் ஒரு பாதுகாவலராகவும் இருக்கிறார். ரத்னாகிரி அருள்மிகு பாலா முருகன் டெம்பிள் என்பது வெறும் ஒரு கோயில் அல்ல, அது நம்பிக்கையின் மலை. வாழ்க்கையில் திசை தெரியாமல் தவிப்பவர்களுக்கு வழிகாட்டும் ஒளி. மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் தரும் தெய்வீக இடம். ஒருமுறை இந்த மலையை அடைந்தால் முருகன் உங்களை விட்டு போக மாட்டார் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. Thanks for watching. Please like, share and subscribe our channel. Thank you.